ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கோல்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான சத்தான சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன். ரெண்டையுமே தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடு வந்தோடனே அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் ஊற்றிக்கோங்க. நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரியணும். தக்காளியிலையும் அடுத்து தக்காளி எடுத்து போடுங்க. போட்டு நல்லா கிண்டி விடுங்க. ரெண்டுலேயும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது எப்படியுமே ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு. அப்போ தான் அந்த பச்சை வாடை போகும். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நான் அரைச்சி வச்சுருப்பேன். அதில் ஒரு நான் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 150 கிராம் கொண்டக்கடலை எடுத்து ராத்திரி ஊற வச்சு காலையில் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு அதில் ஒரு கைப்பிடி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கொண்டக்கடலை வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன். நல்லா பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு வெங்காயமும் தக்காளியும் தனித்தனியாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். இது நல்லா இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் கொதிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ கரம் மசாலா கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டே வாங்க. அதுக்கப்புறம் சீரக மிளகு, மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொண்டக்கடலையும் அதில் போட்டு வேக வச்சுருந்தோம்ல நம்ம கொண்டக்கடலை, அதை எடுத்து அதிலே போட்டு நல்லா சேர்த்து கிண்டிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி நல்லா தண்ணியாக வேணும்னா ஓரளவுக்கு தண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க. நான் இது ரொம்ப தண்ணியாக்காமல் லைட்டாக திக்காக வச்சுருக்கேன். மூடி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா? அப்போதைக்கு நம்ம இந்த ஒரு கைப்பிடி கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னால் அதை நல்லா நச்சு அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு கொஞ்சோண்டு ஜீனி போடுங்க. இப்போ சத்த நேரம் நல்லா கிண்டி விட்டு எடுத்திங்கன்னா சன்னா மசாலா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய்.